வெல்கம் டு எடி மாஸ்ட்ரி. இப்போ டிஎன்செட் எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி, என்ன மேம் இது நமக்கு 20 டேஸ்க்குள்ளே இல்லையே, நம்ம எப்படி இதை படித்து முடிக்கிறது? நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவே ஆயிட்டாங்கங்க இல்லையா? ஏன்னா இது நிறைய மாதம் நமக்கு தள்ளி போய் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வருன்றதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இல்லையா? நாங்களே கூட ஒரு 30 டேஸ் ஸ்டடி பிளானர் போட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் நம்ம கையில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் நம்மக்கிட்ட 20 டேஸ் கூட இல்லை. கரெக்டாக இன்னிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது 19 டேஸ் இல்லையா? எல்லாருமே பார்த்தோம், ஐயோ எப்படிரா படிக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, ஆல் டிக்கெட் வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ 19 டேஸ்ன்னு யோசிக்காமல் 19 டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 19 டேஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைம் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஓகே, முதலையே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே மெத்தடில் படிங்க. நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா நோட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பிஒய்க்யூ ப்ராக்டிஸ், மார்க் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சைட் பை சைடு அதை பண்ணுங்க. ஏன்னா அங்கே போய் உட்காந்து புதுசாக நம்ம பண்ணோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு வராது. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறதெல்லாம் கூட வராது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். கொஞ்சம் எந்த யூனிட் படிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த டெக்ஸ்ட் புக் அதுக்கு வச்சுருந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டட் பிஒய்க்யூஸ் அந்த புக்கில் இருந்துச்சுன்னா அதையும் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஸ்டின் கேட்குற விதம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா நெட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அவங்க கேட்குற விதம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மார்க் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சைட் பை சைட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. பேப்பர் 1 நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இது காமனாக வரும். சிபிடி மோடில் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ படிக்க. இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமும் எழுதியிருக்கு, இப்போ டிஎன்செட்டும் வருதுன்னா சில பேருக்கு அந்த ஐடியா இருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ திரும்பி அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை மேம் நான் யூஜிசியும் எழுதலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டிஎன்செட் எழுதுறேன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எதனா ஒரு நியூ டாபிக்ஸ் படிக்கணும்னா ஒரு 3 டேஸ் அதுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் எதனா ஒரு நியூ டாபிக்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் படித்த டாபிக்ஸ் எல்லாம் யூனிட் வைஸாக எழுதிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஒரு பேப்பர் 2 ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த டாபிக் வரும், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் நமக்கு எந்த டைரெக்ஷனும் இருக்காது இல்லையா? ஸோ அவங்கள யாருன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய ரிசோர்ஸஸ் அதே மாதிரி படிக்க வேணாம், அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். எதனா ஒரு யூடியூப் சேனல் உண்மையாகவே நல்லா சொல்லித்தராங்கன்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரியலாகவே ஈவன் என்னோட யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பேப்பர் 1க்கு உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒருத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது நல்லது, அதுவும் எக்ஸாம் டைமில். ஓகேவா? நம்ம சும்மா படிக்கலையே, நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணாது. ஓகே, ஸோ எதனா ஒரு டாபிக்ஸ் படிக்காத இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கங்க. அது நோட் புக் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சைட் பை சைட் இப்படி நோட்ஸ் எழுதிட்டே வாங்க எது படிச்சிருக்கோன்ட்டு. ஓகேவா? கரெக்டாக நமக்கு 20 யூனிட்ஸ் இருக்குது, 19 டேஸ் கையில் இருக்குது. அதில் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 17 டேஸ் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 17 டேஸ் இந்த 20 யூனிட்ஸை எப்படி டிவைட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ பண்ணுங்கள். பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட்னால ஓரளவு அதில் ஐடியா இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்கள் எடியூம் அகாடமியில் பேப்பர் 1க்கு 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேம் பேப்பர் 1 எப்படி படிக்கிறதுனே எனக்கு தெரியல மேம் சொன்னால் கண்டிப்பாக இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ எல்லா 10 யூனிட்டுமே இந்த 15 டேஸில் கவர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் லைவ் கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 டேஸ் நாங்கள் இப்போ ஆப்பில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால ஆப்பில் டெய்லி ஃப்ரெஷ் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம். கூடவே ஆப்பில் நிறைய பிஒய்க்யூஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா?
ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு குறைஞ்சதும் 2 மார்க் வரும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த டைம் லிமிட்டோட பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆப் தாங்க நமக்கு ஈஸி. ஓகே, நாங்கள் லாஸ்ட் இயர்லாம் கண்டக்ட் பண்ணோம், அதில் எஃபெக்டிவாக இல்லை. அதுக்குன்னே இப்போ ஆப்பில் பண்ணுறது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகணும். இந்த மாதிரி டைம் லிமிட்டோட இப்போ சிபிடியில் எக்ஸாம் எழுதும் போது அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நாங்கள் ஆப்லேயே கோர்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு மார்க் ப்ராக்டிஸ் இருக்கும், பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் இருக்கும். அந்தந்த யூனிட் ரெக்கார்டட் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். 15 டேஸுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஈவன் சண்டேஸ் கூட இல்லை, எல்லா நாளுமே இருக்கும். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் மார்ச் 2 வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லா 10 யூனிட்டுக்கும் இருக்கும். ஓகே, நீங்கள் நான் ஆப் லிங்க்கை நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் இதுக்கு 900 rupees தான். ஓகேவா? கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த 15 டேஸில் பேப்பர் 1 நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவும். ஓகே, ஸோ பேப்பர் 1க்கு நான் வீடியோ போட்டுற போகிறேன். ஒரு 1 hour அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 hour என்ன பண்ணுறீங்க, பேப்பர் 2க்கு ஒதுக்கணும். அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பேப்பர் 1 மட்டும் நமக்கு பத்தாது, பேப்பர் 2வும் நமக்கு முக்கியம். ஸோ எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஒரு ஷெடியூல், பேப்பர் 1க்கு கொஞ்சம் டைம், பேப்பர் 2க்கு கொஞ்சம் டைம், இல்லையா? ஒரு 25 டேஸ் கூட இல்லை, அவ்வளோதான் நமக்கு கஷ்டம். கொஞ்சம் இவ்வளோ எப்போ போட்ட நோட்டிஃபிகேஷன் இது, ஜூன் மாதம் வர வேண்டிய எக்ஸாம் இவ்வளோ தள்ளி போய் மார்ச்சில் எழுதுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இல்லையா? இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக முடியும் நம்மளால். ஓகே, எவ்வளோ விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்கூல்லேருந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளால் கண்டிப்பாக முடியுங்க. நிறைய பேர் அப்படியே டவுன் ஆகிட்டாங்க மார்க்கை பார்த்து, இந்த இவ்வளோ சீக்கிரம் வருதேன்னு. ஜஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த 19 டேஸ் எப்படி எஃபெக்டிவாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ உட்காந்து இவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு யோசிக்காமல் 19 டேஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணி இந்த எக்ஸாமை நம்ம நல்ல மார்க் வாங்கி கிளியர் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் இப்போ நமக்கு ஃபோக்கஸ். பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். எங்கள் எடியோன் அகாடமி நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு நாங்கள் 100% எஃபெக்ட் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா மார்க்கும் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சைட் பை சைட் பேப்பர் 2க்கு ஒரு ப்ராப்பர் டைம் ஷெடியூல் ரெடி பண்ணுங்கள். நிறைய ரிசோர்ஸ் தேடாதீங்க, தேடினாலே டைம் ஆகிடும். எதனா ஒரு ப்ராப்பர் ரிசோர்ஸ் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். கண்டிப்பாக நினச்சா முடியும். ஓகே, இந்த வாட்டி கிளியர் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டோன்னா அதுக்கு ப்ராப்பர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க, என்னால் முடியும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக முடியும். ஓகேவா? நம்ம பார்ப்போம். நீங்கள் கிளாஸில் சேர்ந்தீங்க, கண்டிப்பாக ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும். அப்போ நான் நேராகவே பார்க்குறேன், நேராகவே உங்ககிட்ட பேசுகிறேன். இதுக்கு நடுவில் ரெக்கார்டட் வீடியோஸில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், நான் உடனே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். இனிமேப்பட்டு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேட் வந்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ப்ராப்பர் ஷெடியூல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பண்ண ஆரம்பிச்சிருவோமா? கண்டிப்பாக முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வாட்டி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண நாங்களும் உங்களுக்கு உதவுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ ஸோ மச்.